நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்செறி உடமறந்தாண்டா படுக்க என்னை நாடு முறாம் பேரு வாங்க வச்சே ஏ கள்ளிச்செறி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த கொம்பு கறந்த கிராமத்துல உள்ள கண்ணடியான கன்னிமார்களையும் கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா கள்ளிச்செறிய விட்டு வர்றது உன் சொந்த குதிரை நீ அள்ளி கொடுத்த சாம்ப நாட்டில என் முனியாண்டி இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச என் காளி முனி ஐயா இதுவரைக்கும் வீண் போனதில்லை அழுயர விச்சருவா அழுயர விச்சருவாய் அதையாதுடா கீனாட்டு என் கருப்பேன் வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமா நீய கொஞ்ச நேரம் கொம்பு கறந்த கிராமத்துக்கு மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேலமடக்க மாயா அலை வாண்டிட்டா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கல்லுங்கடி போட்டாலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி நீ தாமது ஜட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இந்த கொம்பு கறந்த மக்களை காக்கக்கூடிய சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் மகடி போட்டு விளையாட எந்திரி கருப்பு உடவாடா கீரம் முண்டை பாதுகாப்பு கொடுக்க சொன்னா ஒவ்வொரு ஆளா போட்டோ எடுக்க எழுதிட்டு வராடா நீ பாதுகாப்பு கொடுக்க நீ வெளியே போடா நீ கப்ளிங் தர்றாடா முண்டை டான்ஸ் பக்கத்திலே உட்கார நினைக்கிறாடா மருதமணி மாதிரி ரெடி ரெடி சார் என்ன பேசு பேசு வைப்பா பேசு வை பேசுற மாதிரி வைக்காத பேசு கமான் கமான் வணக்கண்டா வணக்கண்டா உள்ள பெட்ரோல் பயலுகடா பெட்ரோல் இல்லடா ஓஸ் கப்ளிங் பயலுகடா கீழே குனிஞ்சிட்டு பாக்குறேன் ஒரு ஊதா பணி நீ அவளை லட்சணத்துல சீனு குடிக்கிற அங்கேவான் குனிஞ்சு பாக்குறான்டா குருண மருந்து முண்டை என்னது கடா வெட்ட போறியா தேங்காய் உடைக்க போறியா செதற்காயோட ஹலோ அடமான வாய்ஸ் ஹலோ எங்க ஏன் கொம்பு கறந்த கம்மாயில தண்ணி இல்லையா மயிர் மயிர் அவன் அரடா அவனை கூமா பட்டி மயிரை பொண்ணு ரெடி ப்ரோ ஹலோ மேனேஜர் பொறுமசாமி பொறுமசாமி காசுகளை வாங்கணும் சாமி பொறுமையா இருப்போ ஆர்வத்தை வெள்ளையோ விதி வாங்க 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 கள்ளழகர் வையாற்றின் கட்டப்பட்டி ஒரு சனம் கட்டி சொரு கட்டி வரும் ஒம்பூர் சேனா நாகத்தான் வெள்ளிக்கிழமை தொடையில சூடு வச்சு எல்லாம் மயிரால ஹோய் மதினி நான் மசுரை புடுங்க வாரேன் மத்தோட வாரேன் ஏய் என்னடா வாடா 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 அருப்பு ரெடி கேமரா கிரிச் கிரிச்சா ஓகே 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 ரெடி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்வோம் அது என்னைக்குமே நியூவாகத்தான் இருக்கும் அம்பா
சொக்கநாதர் மனோமகிழ மீனாட்சி மதுரை சொக்கநாதர் மனோமகிழ மீனாட்சி ஜனனி சுகபாணி கல்யாணி ஜனனி 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 பாண்டிய ராஜகுமாரி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி பாண்டிய ராஜகுமாரி பவானி பைந்தமிழ் செல்வி பரமேஸ்வரி பாண்டிய ராஜகுமாரி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுவரோ தர சுகபாணி கல்யாணி ஜனனி தலைமையேற்று நடத்திட மாமா தா ராமையா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். பக்கத்து கிராமங்களில் இருந்து வந்திருக்கின்ற திரளாக வந்திருக்கின்ற நண்பர்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் கொம்புக்காரநந்தல் கிராமத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்கள் கிராம தெய்வம் அருள்மிகு ஜெயக்கன்னிமார் கண்ணடியான் ஆடி முளைப்பாரி திருநாளை முன்னிட்டு 8 நாட்கள் நடுகின்ற இந்த நிகழ்ச்சிகளில் முதலாவது நிகழ்ச்சியாக பெரிய தொண்டிப்புலி பங்காளிகளின் சார்பில் இந்த கதம்ப காமிக் நாடகம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த கதம்ப காமிக் நாடகத்துக்கு இவ்வளவு திரளாக நீங்கள் வருவீர்கள் என்று நான் என்றுமே எதிர்பார்க்கவில்லை. நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த மேடையில் முளைப்பாரி திருநாளை முன்னிட்டு ஹரிச்சந்திர நாடகம் 3 நாட்கள் நடைபெறும். அப்போது இந்த கிராம நாடக போட்டல் முழுவதும் கூட்டம் நிரம்பி வழியும். இந்த பக்கத்தில் பெண்கள் இருப்பார்கள். மிளகநீரிலிருந்து பிராமண பெண்கள் கூட திரளாக வந்திருந்து இந்த நாடகத்தை கண்டு ரசிப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் இந்த கிராமத்தின் சார்பில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துகின்ற நேரத்தில் இவ்வளவு திரளாக கூடியிருக்கின்ற கூட்டத்தை இன்றுதான் நான் பார்க்கிறேன். அதற்கு காரணம், நண்பரிடம் விசாரித்த பொழுது இது ஒரு குரூப், இது ஒரு நாடக கலையில் ஒரு நாடகம் என்ற மாதிரி தனக்கென்னு ஒரு ரசிக பெருமக்களை வைத்திருக்கின்ற நாடக குழுவினர் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட நாடக நிகழ்ச்சிகளை காணுகின்ற மக்கள் இன்னும் நம்முடைய நாட்டில் அதிகமாக இருக்கின்றார்கள். நம்மளுடைய கிராம நிகழ்ச்சிகளை இப்படி கூட்டமாக வந்து ரசிக்கின்ற பெருமக்களும் தம்பிகளும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஏராளமாக இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும்போது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு பெருந்திரளாக கூடி இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற நீங்கள் கடைசி வரைக்கும் இதே போல அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கும் பெருமை சேர்த்து நீங்களும் மகிழ்ச்சி என்று சொல்ல வேண்டும் என்று கிராமத்தின் சார்பில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு
விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதன் தொடர்ச்சியாக இந்நாடம் அமைவதற்கு பெரியதுண்டி புலி வகைராக்கள் அனைவரையும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. முதலாவதாக திரு ராஜராஜ சோழன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு கிருபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சண்முகநாதன் சன் ஆஃப் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு சமயத்துறை அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக சரத்குமார் சன் ஆஃப் வைத்தீஸ்வரி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கலைச்செல்வம் ஒய்ஃப் ஆஃப் சசிகலா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ராமர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கார்த்திக் சன் ஆஃப் ராமர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ராஜேந்திர பிரசாத் ஒய்ஃப் ஆஃப் சுதேசி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு சரவணபாண்டி சன் ஆஃப் கிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ஜெயராமன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு செல்வம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு அன்பரசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்நாடகம் அமைத்திட ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நியூ செல்வம் உரிமையாளர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இபியிலிருந்து யாரும் வந்திருந்தீங்கன்னா அந்த மரியாதை வாங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய பெரிய தொண்டை பிள்ளை வகைரா அனைவருக்கும் எமது நீ செல்வம் ஒளிபெருக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக காவல்துறை சார்ந்த நண்பர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பழனிமலை முருகா பழம் நீ திரைக்குமரா பழம் போன்று என்றெனிக்குத்தான். பழனிமலை முருகா பழம் நீ திரைக்குமரா பழம் போன்று என்றெனிக்குத்தான். ஞானே பழம் போன்று என்றெனிக்குத்தான்.
இளமையோ செல்வமோ பணம் ஒன்று தாராது. இளமை இதுவாக தனிமை பொருளாக, இளமை இதுவாக தனிமை பொருளாக, நிம்மதியே என்றனுக்கு தான் முருகா, நிம்மதியே என்றனுக்கு தான் முருகா. பழனிமலை முருகா பழம் நீந்திருக்குமரா, பணம் ஒன்று என்றனுக்கு தான் ஞானே, பழம் ஒன்று என்றனுக்கு தான். உலநாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி, உண்மை பொருளாக குந்தனையே நாடி, சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி, சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி, மகிழ்ந்திட வரம் ஒன்று தான் முருகா, மகிழ்ந்திட வரம் ஒன்று தான் முருகா. பழனிமலை முருகா பழம் நீந்திருக்குமரா, பழம் ஒன்று என்றனுக்கு தான் ஞானே, பழம் ஒன்று என்றனுக்கு தான். ஹலோ ஹலோ, கட்டிக்குளத்தின் மண்ணின் மைந்தன் மகாசித்தர் சூட்டுக்குள் ராமலிசாமி என்னுடைய குருநாதர், மகாசித்தி மாயாண்டி சித்தர் என்னுடைய மனசுக்குள் இருக்கிறார். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திர இளம்பிறை என போல ஏற்றினே நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றனே, சேர்ந்தனை கந்தனை செங்குட்டு வேற்பனை செஞ்சுடர் வேலனை செந்தமிழ் நூல் விரிந்தோனை விலங்கு வள்ளி கந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்தனை போதும் மரவாருக்கு தாழ்விலையே, லோக விஷம் மகா விஷம் சர்வரச்சாரம் இவம் பாரதி பிரம்மானந்தம் சாஸ்தாரம் பெருணமமியம். 5 மலைக்கு அதிபதியே, 5 மலைக்கு அதிபதியே ஐயப்பா, சிறப்பான விஷயம். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சித்து அருள வேண்டும். 18ஆம் படி பொண்ணு 18ஆம் படி மீதில் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சொன்னவன். கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை, ராதையை பூங்கோதையை, அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
பாட்டை பாடி சென்ன கண்ணன் அழைக்கிறான், சென்ன கண்ணன் அழைக்கிறான். நன்றி நன்றி நன்றி. ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க அன்பு கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தெய்வம் தான் குத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே எங்க வெச்சு அவத்தா மாரே அத்தா மாரே அத்தா மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்து தருவாய். அத்தா மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், அப்படி ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கு. அப்பா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். போதும் போதும் 12,000 சரியா போச்சுங்க. கண்ணாடியை கலட்டினா 12,000 முடிஞ்சு. யாரா முண்டை அனத்த முண்டை என்ன சத்தம் போடுற? வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்குவேன், எங்கே வந்து நகட்டுவேன். கணேஷ் போயில முண்டை. நீங்கள் இப்போ டான்ஸை கட்டி பிடிக்கும் போது பார்த்து புதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு டீச்சர்கிட்ட போய் செய் போடா. அங்கன காய போடுங்க. என்ன பண்ண மாதிரிய பொன்னாட ஒருத்த நான் கூட காயப்படத்தே வந்தாருன்னு. ஓ இப்படித்தான் அசிங்கப்படுறதுண்ணா. பாப்பா உன் வயசு கப்ளிங்க பார்க்க தள்ளி மண்டை வாரு நல்ல சிறு இது மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி இருக்கு. இங்கே அடிட்டாங்களா இங்கே வரா இங்கே வரும் முக்குளிப்பான நாடகமே இப்படித்தான் இருக்கும். வாங்க போ, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சொல்லவா? ஏன் சொல்றான்? 6 மணி கொண்டிருக்கிற நண்பன் புதுக்கோட்டை மியூசிக் டீச்சர் எஸ் வரவராஜ் அவர்களுக்கு என்னது வேணாம்ட்டாங்களா? இப்படி என்னப்பா மிருதங்கத்து கொண்டிருக்கும் திண்டுக்கல் கப்ளிங் மண்டை புகழ் எங்க அண்ணே தாஸ் அண்ணே இடது கையில் அடிக்கேன் ஒரே நீர்மாலை அடிதேன். என்ன பண்ண காத்திருக்காங்க. பலவாத்தியத்திற்கும் திண்டுக்கல் அங்குவிலாஸ் புகழ் எங்கள் அண்ணே ராஜேந்திர அண்ணே அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறார்கள். தாளம் இங்கே வாவேன். ஹலோ நாடகம் அரிச்சந்திர நாடகம் அரிச்சந்திரை வரும்போது கரெக்டாக போடணும். நீனா என் டீமில் இருக்கவார் போ. என்ன நாடகமே தெரியாமல் தாளம் போடுறாரு. அரிச்சந்திர நாடகம்னா ஆமாவா? பார்த்திபன் அவர்களுக்கு எனக்கு மட்டும் போடுங்க. போ கரிச்சிப்பு கூட போடுங்க. இல்லைன்னா உங்கள் ஃபேமஸ் இருந்தால் கூட கழட்டி போட்டு போங்க. தெருவில் தெரியும் நீ கூட எரிச்சு விட்டு போ. சும்மா கிடையாது ஸ்டோக்கு தான். இங்கு பபனாக இருக்கும் அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன். இந்த யூடியூப் போடுங்கண்ணே. இல்லைன்னா அங்கிட்டு போய் நம்மளை நோத்தவங்கம்மான்னு வைவாங்க. ஆமாம் 4 பேரும் துண்டு இல்லாமல் தான் முண்டமாக குளிப்பாங்க. ஊர் தொட்டியில் போய் முண்டமாக குளிச்சிருக்காங்க. அதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு என்ன ஊதாங்குழியை கவட்டுக்குள்ள வச்சிருக்காருன்னு சொல்லி அப்புறம் அம்மா வந்து செருப்பிட்டு அடிச்சு. அன்பு சகோதரர்கள் ரஞ்சித் வாமுண்ட எடிட் பண்ணிட்டாலும் நீ இன்ஸ்டாகிராமில் லேடிஸுக்கெல்லாம் லைக் போடுறியாமல நொப்ப முண்டை. ஏண்டா என் பேச்சை கெடுக்கிறியாடா? உன்னை இருடா.
மை செட்டு போட்டீங்களா? நீங்கள் போய் லேடிஸை பாருங்க. ஒரு ரவுண்டு பார்த்து கோமியத்தை லைன் பண்ணிட்டு போயிட்டே அந்த பிள்ளைய பார்க்கத்தானே இங்கே ஓடுறது. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் எங்களது கொம்புக்காரநந்தல் கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. அப்போ வணக்கம் போ. நன்றி நன்றி. அப்படியே இருங்க. ஒரு சாங் பாடிக்கிறோம் எக்கோவை. உண்மையிலே இந்த பகுதியில் நான் அதிகமாக சந்தித்த ஒரு மைசெட்னா நியூ செல்வம் முத்தானந்த. அது என்றைக்குமே புதுசு தான். அதனால தான் அது பேர் நியூ. மாறவே மாறாது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அன்னைங்களுக்கு தெரியும் நியூ செல்வம் மைசெட்னா நான் கவலையே பட மாட்டேன். நடிகனுக்கு எப்படி வாலிமை வைக்கணும், உனக்கு எப்படி வைக்கணும், உனக்கு தேவை கிடையாது. நீ பாட்டுக்கு குத்தி வெதறு மசுரை ஊத ஊத்து விட்டுக்கோ. ரெடி? அன்னை தந்தை தான் வணங்கி கொம்புக்காரனந்த அருமை நல்ல 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 அருமை நல்ல வந்திருக்கும் சபை வணங்கி கொம்புக்காரனந்த கிராமத்தில் என் கட்டான கட்டழகி நமக்கு கண்ணடியான் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி கொள்ளாத கண்ணடியான் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அன்னைதான் வணங்கி கொம்புக்காரனந்த அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி கும்பகர்ண கிராமத்தில் என் கட்டள கட்டழகி நமக்கு கன்னிமாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கன்னிமாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. ஆளுயரவி தருவா மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியல. ஆளுயரவி தருவா ஆளுயரவி தருவா அதையாது முடியருவா கருப்பே அதையாது இநாட்டு முடியருவா யாரு முடியருவா யாரு மீனாட்சி புடியருவா எட்டவரம் தந்தோருமா யஜாமி கேட்டவரம் தந்திடுவா என் சாமி எட்டவரம் தந்தோருமா 18ஆம் படியா யஜாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலஜாமி. 18 படிதாண்டா எனக்கு குலசாமி. நாடு திறந்துருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா ஓடு ஏலோ ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ ஏலேலங்கடி ஏலேலோ. அவ்வளோதான் முடிச்சுக்கிறோம். நம்ம மரியாதை நம்மளே வரக்கூடாது. மயிரை புடுங்குவோம். இடியப்பம் அவச்சுக்கிட்டே இருக்கு. படிப்பு புரு புருன்னு வரும். இடியப்பம் என்ன நேரத்தில் இருக்கு. இடியப்பா வைக்கிற தம்பி உங்கள் நாளுக்கு சூத்தரிச்சு போவேன். அப்படி போயிருங்க. நல்ல கலர் கோழி குஞ்சு முட்டை மாதிரி. ஹலோ யார் பிள்ளைங்க சொல்லி வைங்க. கண்டங்கர் வெரி டேஞ்சர் மேன். அவங்க வயசுக்கு பாரு இடியப்பம்ன்றேன் கப்ளிங்கன்றேன். கப்ளிங்கன்றது அந்த மாதிரி கிடையாது ப்ரோ. கப்ளிங் அது கிச்சு கிச்சு அதுவும் ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா. டொங்காஸ் நீங்கள் வாங்கண்ணே வாரச்சட்டு பிடிக்கிற ஆள் மாதிரி பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. கறிக்கடை என் அன்பு தம்பி பாலா மானாமதுரை கறிக்கடை பாலா சந்தை கடைக்கிட்ட கடை ஓட்டிருக்கேன். காணா எங்கண்ணா குடலை அலசிக்கிட்டு இருக்கானோ இந்த வந்து பாலா பாலா கறிக்கடை பாலா மானாமதுரை ஒரு கைதட்டு கொடுக்குறான். நாளை பின்ன அவன்கிட்ட செவரொட்டி வாங்கிக்கலாம். ஆனால் செவரொட்டிக்கு இங்கே கிராக்கிப்பா. கறியெல்லாம் வேமா போட்டுருவேன். செவரொட்டியை சட்டிக்குள்ளே வச்சுருப்பேன். வெதரில் அடித்து வச்சுருப்பேன். கேட்டால் 300 பிளாக்கில் அடிச்சு விடுவாங்க. பாலா அப்படிலாம் வைக்கக்கூடாது. செவத்தலர்றா கருப்பேன் காப்பாத்தானே அந்த போட்டோ எடுக்கிறக்கு ஒரு ஆளை நியமிச்சுட்டே வந்து கிருக்குன்னு நிற்கிறியா. நீ போய் லேடிஸை பாருங்க போங்க. இந்த பால் கவச்சிக்கு அப்படியே திருறாங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடம்பிறப்புகளே, இந்த பகுதியிலே விவசாயத்தை கட்டி காக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில்
கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, மாஸ்டரா இருந்தீங்களா? இல்லை புரோட்டா மாஸ்டரா இருந்தீங்களான்ட்டேன். இந்த அப்படியா வெதர் பார்த்தேன் கைதட்டு இப்படி கண்டுட்டேன். அவர் தகப்பாட்டி அதெல்லாம் நோட் பண்ண மாட்டீங்க. மசுரை புடுங்குற கேமராமேன் பெரிய வேல்ராஜ் விடுதலை எடுத்த மாதிரி இருப்பாங்க. எந்த முண்டையும் 1 மணிக்கு மேலே பேட்டரி லோவாயிருச்சுன்னு இங்கிட்டு திரிவாங்க அப்படி பேயா. தாய்மாரெலாம் இருக்கீங்களாத்தா? ஆமாம், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இப்போ களை எடுக்க முடியாது, வயக்காட்டில் களை எடுக்க முடியாது, கருது எடுக்க முடியாது. ஏன்னா நீ தான் மட்டார்னு போய் விழுகிற. 5 மணிக்கெல்லாம் விழுகிற, பூரா 100 நாள் வேலைக்கு போயிடுற, பூரா களை மண்டி வயக்காட்டில் தண்ணி கிடக்கான பார்த்து கோரையில் அவன் கால் சிக்கி மூக்காந்தண்டை அடிவட்டு ஸோ வெதரை காணாமல் தேடி. இதுக்கு மேலே சோக்கு எந்த பப்பன்னு சொல்ல மாட்டான்டா, வெதரு விதன். அதில் பிறந்தவன் அவன். அதிசய பூலா கச்சிருக்காத முண்டை என்ன சிரிப்பு. என்னமோ டிஎஸ்சி பட்டி ஆயில் செக்கு பண்ண மாதிரி வரும். இந்த ஜனத்தவலை மண்டை பூனா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே. அப்படித்தான் ஒரு பயலை சொன்னேன். பைபாஸில் 100ல் போகும்போது கையை விட்டு சிரிச்சிருக்கேன். இப்போ நீர்மலைக்கு போயிட்டு நேரத்தே வந்தேன். சிரிப்பு காமெடியே மரணமாத்தான் இருக்க பார்த்தாலும் நீர்மலை வெட்டி விட்டேன், குத்தி விட்டேன், கம்பு கூட்டு மசரா காணா வெதரா காணா அவ்வளோதான். அவனை வீட்டுக்கு போச்சுறான். சிரிச்சு முட்டை பெயிண்டை ஊற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த பெயிண்ட் எவ்வளோ தெரியுமா? 800 ரூபா ஒரு டப்பா. நீ போக மாட்டாரு அங்கிட்டு நல்லா தெரியலையா? அதே அண்ணன் தம்பிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கும்பகரந்த கிராமத்தார்கள் நாடகம் நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வந்து வருங்க. அதுக்கு எப்போ வேறு தண்ணி அடிச்சு வந்தானோ அது ரொம்ப கஷ்டம். அப்போல்லாம் நாடகம் பார்க்க வரும்போது எங்கள் ஐயா கோடாங்கெல்லாம் கூப்பிட்டு வரும்போது வேறுக்கெல்லாம் பட்டாணி சில்வர் லைட்டு வெள்ளனைலாம் வச்சுருப்பார். அதை அடிச்சுட்டே அப்படி வருவார். பிள்ளைத்தில் ஆக்கலாம் அந்த பக்கம்லாம் வந்து நாடகம் பார்ப்பேன். எங்கள் ஐயா கோடாங்கி. எங்கள் அப்பாவை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஏரியாவில் நிறையா விறகு வெட்ட வருவார். எங்கள் அப்பா கண்ணை களிச்சேரி பெருசு இங்கிட்டு தாண்டா சீனி கறந்த கொம்பு கறந்த ஆளுகதே நிறையா விறகு வெட்டுவார். நான் புரோட்டாவுக்காக விறகள்ளி போடுவேன். கடைசியில் எங்கள் அப்பா ஒரு புரோட்டா வாங்கிட்டு வருவார். இன்றைக்கி புரோட்டா வாங்கி கொடுத்தா திங்கிறதுக்கு அன்பாளையத்தில் ஆள் இல்லை, அவ்வளோதான். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெளியூர்லேருந்து வந்த ஆளுகள்லாம் யார் யார் ஓஜி பைக்கில் வந்திய கை தூக்குங்க பார்ப்பான். இப்போயே போகிறது நல்லது, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஓஜி பைக்கில் ஏற்றிட்டு வரேன் சொல்கிற புழுக்க வேலையெல்லாம் கேட்கணும்ப்பா. நினச்ச இடத்துல வெண்ணமையை ஒன்றுக்கு இருப்பேன், அப்படி இருப்பேன். பீடியை 10 வைப்பாங்க. அப்படியே அவன் வண்டியில் சீட்டில் எப்படி உட்காந்துக்குருவேன். இந்த லிஃப்ட்டு கேட்டு வந்தவே இண்டிகேட்டில் உட்காந்து வருவேன். ஏன்னா ஏதாவது சொன்னால் உட்காந்துட்டு இறக்கி விட்டு போயிருவேன். நெசமாத்தேன் ஓனர் அப்படியே தொட வடுத்து தள்ளுறான்ட்டுவேன். இவன் கணேஷ் போயில இருக்கான்ட்டுவேன். இவன் இல்லைன்னு சொன்னால் இறக்கி விட்டுருவேன். கணேஷ் போயில உருட்டிலாம் ஒரு பொய்ன்னு இழுத்துக்கிட்டு வைக்கணும். புளிப்பு கேட்குறேன், புளிப்பை இதில் வை. ஏன்னா அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பத்தாவெல்லாம் களிச்சேரி கம்மாய்க்குள்ளே நீச்சல் அடிக்க அப்படியே பாவாடை முட்டை மாதிரி வரும். முட்டைக்குள்ளே யாருன்னு பார்த்தா எங்கள் ஐயா எந்திரிச்சு போவார். ஒரு போடு போட்டு அப்படியே போயிட்டு இல்லை அப்போ விட்டுப்படாதானே அவங்களுக்கு. கடா தவம் போது செம்புரியாட்டில் இருப்பார். தவம் போது முணுமுணுன்ட்டு இங்கே தவிடுவேன். எங்கள் அப்பத்தா மட்டும் 7 புள்ளியே கலைச்சிருக்கு. இட்ஸ் வெரி டொங்காஸ் ஹார்ட் ஒர்க். நான் ஒரு நாளில் எங்கள் ஐயாவை அடிக்க தெரிஞ்ச கம்புக்கிட்ட முக்களிப்பான்னு நினச்சேன். அவன் பொத்துக்கிட்டு அங்கே போயிட்டேன். கடைசியில் பார்க்குறேன் கோமணம் இல்லாமல் தண்ணிக்குள்ளேயே சார்ந்து தெரிஞ்சு இருந்தார். அப்புறம் போய் வாக்கூட எடுத்து மாட்டி விட்டு அதெல்லாம் பழைய ஓசு. அதெல்லாம் எதில் மயத்தில் போடா வேண்டா சோக்கு. அந்த காலத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் பொம்பளை ஆளுக்கு என்ன செய்யும்? இந்த அது இல்லடா என் தம்பியை பாரு அடிச்சு விடுறான் பாரு. அது இல்லடா தாயை விளையாடுங்க. இந்த முத்தை உடச்சிக்கிட்டு என்னென்னு விளையாடுவாங்க அந்த காலத்தில். இப்போ 100 நாள் வேலையில் பார்த்தா 2 பிகர்றான் ஆள். சிமுண்டு மூட குமுண்டு மூடைய புளிய மரத்துக்கு நேரம் வந்து சுப்பிங்கிற விளையாண்டுருக்கு. அதை 2 பேர் கம்மாய்க்குள்ள பார்த்தவங்க செம்ம பிகர் புறோ பக்கத்தில் போயிருக்காங்க. இப்படி திரும்பி இருக்கு என்னப்பான்ற கிளவி காலி அப்படியே சீமக்கரில் விழுந்து பீரு பாட்டிலெலாம் சூத்தில் ஊற்றி அவ்வளோதான். இப்போ பீங்காம் முடுங்கிறதுக்கு போயிருக்காங்க அதிகரைக்கு. அடிச்சு விட வேண்டிய தென்பாண்டி
பாட்டு தாண்டா பயந்த ஓலார் இப்படி வைக்காத, கொண்டு போய் முத்தனத்தை பஸ் ஸ்டாப்ல வச்சுட்டோம். எங்க மச்சான் கும்பகரந்த குமார் மச்சான் சார்பாக அவருக்கு போட்ட துண்டை எனக்கு போட. சரி மச்சான். அப்துல் கலாமா குமார் மாமா பயலுகடா கொடூரமா. சரி மச்சான். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அவரை படுத்திருப்பது கேட்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடது ஆடுறா சவட்டி ஆடுறா. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. எதன் பாண்டி ஏ ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது கேட்கரும்பா அப்துல் கலாம் செந்தாமரை உட்கார சொல்றேன். தென்பாண்டி ராமேஸ்வரோ எங்க தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவராயா. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றதாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. எதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். விண்மீது அங்க வானத்தில கமான ஒருபடி விண்மீது கனகே மீனார் தமிழக மண் மீது புகழ்ந்து மீனார். விண்ணீடு சிறகடித்தார் தமிழக மண் மீது புகழ்ந்து விட்டார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் உத்தமரா தங்க கலாம். எதன் பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது கேட்கரும்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். தமிழன் என்று ஒரு பற்று வேண்டும் எல்லாத்துக்கும். क्या भया अरे भया कब कुटनहा நீலமே நீலமேகம் நீலமேகம் தான் சொல்ல வந்தேன். நான் லிரிக்ஸ் பிடிச்சி பேசுவேன். கும்புக்காரன் எந்தல் கிராமத்தை சேர்ந்த மலையப்பன் சேர்வை வகைராவை சேர்ந்த என்ன பேரு என்ன இன்சில் கோபாலமேனா ராசி என்ன துலா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரேன். குருவும் கேதும் வந்து கட்டிங் போட்டதுனால இப்போ ராகு வந்து இடம் பெயர்றேன். அதனால் நீ வெள்ளி செவ்வா விநாயகருக்கு ஏதாவது போடு. விநாயகர் வந்து கிடா வெட்டலாம்ப்பா. இந்த கிடா வெட்டலாம், மலையாளத்து கடா அந்த மாதிரி மூலக்கடாவா. ஆமாம், கொம்பு கறந்த என் நீலமேகம் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001. நீ யாவது டீசலுக்கு காசு கொடுத்தியே, உனக்கு எந்த கசடும் வராது. நல்லா இருப்போம். ஓட்டா எடுத்துக்கிறியா? உள்ள போயிடுவார். போனேன் உள்ள இரு, கொஞ்ச நேரம் மாடை குடிச்சுக்கிட்டு வாரே. சாம என் பொழப்பு ஒரு நாடகாரதுக்குள்ள அவசாரி பொழப்பு. இந்தா பேம்பஸா தச்சுக்க. கூமாப்பட்டி மோத்தா. தம்பி
ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி பாட்டு பாடினேன். அது இந்த முண்டையில் கண்ணுக்கு தெரியலை. கும்மாப்பட்டி 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 எப்படி படிப்பாங்க? நான் படித்ததெல்லாம் மேலப்படாவர் மல்லல்ல தான் படித்தேன். அப்போ படிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வருவார். மேலப்படாவர் படிக்கும்போது மாமா ஒருத்தர் இருக்கார். அவர் மாமான்னு தான் சொல்லுவோம். சுப்பிரமணிய வாத்தியார் மானாமலை தான் இருக்கார். கண்ணாடி ஓடி தெரிவார். அவர்கிட்ட வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், அவன் நடுவில் அவன் ராதா மச்சான் வாத்தியார மச்சான் மாமான்னு தான் பேசுவாங்க. அப்போலாம் மச்சான் புழக்க போடுங்க மச்சான். அவர் உலக்கெல்லாம் எண்ணெயை போட்டு வச்சுருப்பார். வதக்க நான் அடித்தவனே அவனை செப்பே இறக்குங்க மச்சான் எங்கள் அப்பா நின்று சொல்லுவார். அப்போ சொல்லுவார், அடியாத உள்ளே அப்போ படியார். இப்போ இவங்களை தொடக்க முடியாதுல்ல, தொடவே முடியாது. வாத்தியார் 1 லட்சம் கட்டி வேலை சேர்ந்தா அவன் 1.5 லட்சம் கட்டியிருக்கேன். யார் ஸ்டூடெண்ட். அப்படி போகும்போது முன்னாடி இருக்கேன், 3ஆவது தான் படிக்கிறேன். வாத்தியார் முன்னாடி கேட்டுக்கிட்டு நிற்கும் போது அப்படி தூக்கி போட்டு இந்த பேக் லங்ஸ் பாக்ஸ் நடந்து வாத்தியார் கேட்பார், அஜய் வா ஹோம்ஒர்க் ஏன் எழுதலை? எங்கள் டாடி நேற்று ஃபுல்லாக கேம் விளையாண்டார், எழுத முடியாது, என்ன செய்வ? வாத்தியார் லைட்டாக அடிச்சிட்டார் ஒரு அடி. போனவனே பேக்கில் இருந்து செல்லை எடுத்துட்டேன். செல்லை எடுத்து அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் பண்ணுறேன், மை டாட் வாத்தியாரை என்னை பொழந்து விட்டா. மானாமதுரை சந்த கடையில் தான் 2 வீலரை போட்டிருக்கிறார். அவனை விரட்டி ஆற்றுக்குள்ளே பண்ணி விட்டையிலே அடிக்க வேண்டும். அவங்க அப்பா, உடனே வருகிறேன், சந்த கடையில் இருக்க ஆளுகளை அடியால் சேர்க்கிறேன், அவனை ஒத்த கை ஒத்த காலை இறக்காமல் போக மாட்டேன். உடனே வாத்தியார் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணுறார், எப்படி இந்த அஜயன்ற பையனால் எனக்கு டெத்து ஏற்படும், நீ நீர்மலை செலவுக்கு ரெடி பண்ணி கூமாப்பட்டி 40 படிக்கணும். ஆசிரியர் பெருந்தகையெல்லாம் லேசு கிடையாது. பெற்ற தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யாருன்னா பள்ளி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை. அதெல்லாம் மதிக்கணும். எப்படி பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு சில ஆசிரியர் செய்யக்கூடிய தவறு கண்டிக்கத்தக்கது. ஆமாம், 12 படிக்கிற மாணவனை டீச்சர் சந்துக்களை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு பாடம் எழுதலை என்ன வேற மாதிரி நினச்சிருப்பாங்களே, அதைத்தான் சொன்னேன். தங்கப்பாண்டிக்கு இதுதான் செக்ஸ்னா நல்லா இருப்பேன், உணர்ச்சியா மயிர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பள்ளிக்கூடம் எல்லாரும் படிங்க, குழந்தைகளை படிக்க முடியாதுன்றேன். அவனை அற வாங்க போகிறேன், இந்த பேப்பையமே அவனை எதாச்சும் வெளியே வச்சுடுறான், அவனை வச்சு விடான். படிக்கணும்னு சொல்கிறேன், படிக்க முடியாதுன்றான்ப்பா, அவனை அறடா மஞ்சள் கலரு கோக்கர மண்டை. அப்போ எப்படி இருப்பாங்க பாரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நிறையா பேட்டியில் கேட்டாங்க, நாட்டுக்காக எவ்வளவோ விண்கலம் தயார் பண்ணுறியே, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறியே, உங்கள் குடும்பத்தை பார்க்கல, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலை? அவர் சொன்னார், அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. அவன் தாயா உண்மையிலே மனுஷன். அவர் தான் சொன்னார், சொங்காசு கிடையாது. அப்துல் கலாமுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ நம்ம இங்கே தானே பக்கத்தில் தானே, நம்மளை கொண்டுருவாங்க. பாண்டா பயலுக கொடூரமா. அவன் பல்லு விலைக்கே 16 நாள் ஆச்சு. பாண்டா மாதிரி வீடியோ எவனும் பேச முடியாது. வணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா போய் விட்ட ஓட்டுக்கிட்டு இருக்காண்டா, அதுக்கு 500 பேர் லைக் போடுறேன். விட்ட இவன் முண்டை தூக்க வச்சுலாம் வந்தேன். நடிப்பு அறக்கேன், அவன் கொண்டானப்பா நடிப்பு அறக்கேன். ஆமா, என்னமோ கழுத சாணி ஓடுறது மாதிரி. அவன் திவாகரன், அவன் டாக்டரா இல்லை சென பறிச்சாலியாரா? நடிப்பு அறக்கம் கிடையாது. இப்போ நான் சொல்றேன், பாண்டா, எங்க கூமாப்பட்டி, இந்த நடிப்பு அறக்கேன், சிபி முத்து, இவங்க தான்டா பெரிய ஆளு. ஏனுகள் ஒட்டுமொத்த தமிழனை அவன் கவனத்தில் தேம்பாரு, அவன் தான் பெரிய ஆள். அப்படியாவது ஜாதிக்கணும். எங்க ஜாதி? ஐயோ ஐயா 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 விரட்டி விடுங்கய்யா, நல்லா இருப்பிய. இடியப்பம் 100 ரூபா. அடே அமைதியா இருங்கடா. இடியப்பம் பருத்தி பால்னா நடிகனை நடிக்க விட்டு ரசித்தாத்தான் அது கலை. நடிகனை மேலே நிப்பாட்டி நீங்கள் பேசினால் அது வங்கொலை. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். மை செட்டு உண்மையிலே நியூ நீ செல்வோம் முத்தனம், இந்த அருமையான மை செட். ஏன்னா
மை செட்டு போடுறதுக்கும் கரண்ட் வேணும். கரண்ட் யார் வீட்லையும் இழுக்க முடியாது, ஏறி விட்டுருவாங்க. அப்படித்தான் பக்கத்து வீட்டில் போய் சப்பலை கொடுத்துருக்காரு மை செட்டுக்கார. ஒரு பொம்பளை வந்துச்சு, கரண்ட் புல்லு 2 லட்சம் வருமா அப்படி. ஐயா என் தாலி அறியா, ஐயா வயரை இழுக்கிறியா, நான் நாட்டுக்கு சாவான் இருக்கேன். திருப்பி அடுத்த வீட்டுக்கு போயிருக்கேன், அங்கேயே அப்படித்தான். கடைசியில் போஸ்ட் மரத்தில் கொக்கி போடுற நிலைமை மை செட்டு. நான் அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் போஸ்ட் மரத்து மேலே போய் கொக்கி போட்டு சப்பலே வரல. என்னென்னு பார்த்தா அந்த கம்பியில் ஓடாமல் அந்த போஸ்ட் மரத்திலே போட்டிருக்கேன். இதுக்கு மேலே சோக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். வேணா டூ நபர்ஸ் கழுத்தரிப்பேன் சேவை மண்டை. முன்னாடி இருக்க இளைஞர் என்னப்பா பண்ற? 2 புடத்துல அறவேன். ஹலோ மேடம், உங்க பிள்ளை இங்க இருக்கா? அருமையா வளர்த்துருக்கீங்க. என்னையும் கோத்தவங்கம்மா சொல்றான், என்னையே சொல்றான், சொல்றான் பிள்ளை புழு புழுன்னு இருக்கு. ஐயா நீங்க அள்ளி கொண்டு போய் கம்மாயில ஊற வைங்க. நாளை காலைல வந்து வெதரை அத்து விட்டு போயிட்டே. அவனை மாற்றி விடுங்க மயிர்மைங்களா. என்ன பிள்ளை வளர்த்துருக்கிய? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்றேன், கூமாபட்டி கப்ளிங்ன்றேன். கூமாபட்டியில் எது கப்ளிங்? சும்மா இருங்கடா, என்னப்பா அது? மதும் பழக்கம் அன்றாட வேர்வ சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுனே குடிச்சிட்டு தினமும் வேலைக்கு போகாம இருந்தீங்கன்னா ஓ வீடு கொஞ்ச நாள்ல பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீடா மாறி போகும். வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முனி குடி பழக்கம். வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். மீனா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற உள்ள கட்டகிழிச்சு வச்சு வாங்கி தந்தியா. சாராய குடி போதையத்தான் நீ மறந்தா. நடைய மாத்தி விட்டாங்கடா. சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா. சாராய குடி போதையத்தான் நீ மறந்த. சாராய கொடி போதையத்தான் நீ மறந்தியா. ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அவர் ஒரு ஆளுதான் கை தட்டுறாப்புல கட்டிங் போட்டுருப்பாப்புன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா இவ்வளவு சவுண்டு வராதடா. நீந்த முண்டை ஏன்னா பெரிய மனிதனா வெக்கமாயிரலாம இருந்துக்கிட்டு. எங்கே ஆரம்பிக்குது? ராஜ்மார் கடையில் தான் ஆரம்பிக்கும் குடிக்கும் போது. அம்மா நான் கை நடுக்கும்லடா. கட்டிங்க கொடுத்தா தானே பாடியை கூட தூக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தா புணத்தை எவனும் தொட மாட்டேன். நோ வர்ற வாரம் எங்கள் ஊரில் காப்பு கட்டுறாங்க அப்படின்ட்டுவேன். ஒரு கோட்டரை போட்டு விட அந்த புணத்தை கம்பு கூட்டு மசுரெலாம் பிச்சுருவேன். பிச்சு சில பேர்லாம் உடங்கட்டை ஏறுவேன். இப்படித்தாப்பா ஒரு ஊரில் பண்ணிவிட்டாங்க. குழி தோண்ட போனாலும் நல்ல சித்திரை மாதம் வெயில், கவனமாக கேளுங்க. அப்படியா சூம்பு எலும்பு வாங்கி சூம்புடான்ட்டேன். ஓடா காசு கொடுக்காட்ட நக்கிறதுக்கா குழி வெட்ட போகிறேன். அவன் கொடுக்காதானே வெட்டி போட்டு கொள்ள வேண்டியதானே. கதையை கேளுப்பா. ஐயா இந்த இளைஞரெல்லாம் என் தம்பியெல்லாம் இருக்கையெல்லாம் இல்லையா, இவங்களை 2 அறை விடுவேன், 300 ரூபா தரேன். ஐயா பெரிய ஆள் என்னங்கய்யா அப்படிப்பா சாஞ்சிட்டிய சொல். குழி வெட்ட இனிமேல் வருங்காலத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளே செய்து கொள்ள வேண்டும்.
அந்த நிலைமை வந்துருச்சு. அதே உண்மை. என்னையா நம்ம ஓடலை முண்டமா முண்டமா அவன் பாட்டுக்கு போனேன். அதில் 4 பேர் சொன்னாங்க புது கண்டுபிடிப்பு சைலன்சர் முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப தம்பி குருட்டுக்கோழி முண்டை இன்னொரு பாட்டு பாடுவோமா? பம்பா 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 நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடியே சுமந்து வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழிய காமி. இருமுடிய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பு 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 பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை ஆத்தா அடிய வர்றா. கொல்லி மலை ராணி மலை கொல்லி மலை ராணி மலை கரக மலை 5 மலை கொல்லி மலை கமாடு ஒரு பாடி சப்பு சப்புடு 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 சப்பு சப்புடு கொல்லி மலை மல்ல மலை மஞ்சி மலை மஞ்சி மலை நாங்கள ஜாமி. எந்த பாடல் அடிக்கிறேன்? கொல்லி மலை ராணி மலை விறகு மலை 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க கமான ஒரு பாடி. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்பா ஐயப்போ வெற்றி வீரவே ஐயப்பா ஐயப்பா போதும்பா. ஒரே அடிதான்டா கராட்டாடியா அடிச்சு என்னைய. கம்மாடு தலைமாடா காப்பேன்னு பார்த்தா கம்மாடு தலைமாடா இழுக்க வச்சுட்டாங்க. முறியும் பாட்டா உனக்காக பாடுறேன். பாலிரக்கோதோ முறியும் பாட்டு தாண்டா மயிர்களா. பழமிரக்கோதோ பழனி மலையே சுத்தே வேலுரக்கோதோ. ஏய் போடா இதை சொல்லுங்கப்பா யாராவது சின்ன இந்த தம்பியெல்லாம் எங்கள் அன்னைங்கெல்லாம் நிற்கிறியா தம்பியெல்லாம் நிற்கிறியா என்னப்பா பார்த்துட்டே இருக்கேன். டேய் சத்தம் போடாம இருக்கடா தம்பியா. டேய் இவங்க வயசுக்கு பேசிட்டே இருக்காங்க ப்ரோ. எல்லாம் கிளப்பி விட்டது நீ தான்டா முண்டை. இவங்க சின்ன பையில வச்சுக்கிட்டு நீ எல்லா வேலையும் செய்கிற இருப்பா. பிள்ளை கெட்டு போவது யாருனாலதான் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறேன். பெத்த தாய் தான் அப்படின்னாலதான். பிள்ளைய இருக்கும்போது நீ சாதாரண வார்த்தையாக பேசுகிற உன்னை தூக்கி போட்டு குச்சுக்கு புச்சுக்குன்ற கச்சுக்கு புச்சுக்குன்ற அவன் அங்கிட்டு போய் அடிச்சு விட்ருவான். இவன்கிட்ட போய் சொல்லிடுவான். என்ன பாட்டுப்பா போதையால போயிடுச்சா? நீ போறது நல்லது. ஐயப்பன் ஏன் ஐயப்பன் ஐயோன்னு போறவனுக்கு ஐயப்பன் அருள் கொடுப்பார். அதனாலதான் ஐயப்பன். தமிழ் கடவுள் முருகன் ஐயப்பன். எல்லா ஜாமியும் லேசா கிடையாது. அந்த ஜாமிக்கெல்லாம் மாலை ஓட்டது முதல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள பஜனை சத்தம் ஒருக்குள்ள தூங்க முடியாது. சேக்கனேச்சா நான் அடிச்சா கிழுக்கு கிழுக்கெல்லாம் பிடிங்கிட்டு ஓடும். பார்த்தா சாமி ஊரா வேர்த்து வேர்த்து ஒவ்வொரு சாமியெல்லாம் மாலை அந்து வச்சுன்னு கட்டு கம்பியை போட்டு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த காலம். இப்போ ஊருக்கு 3 பேர் மாலை ஓட்டுக்கிட்டு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சேக்கனேசா சேக்கனேசா என்ன அப்படின்னு சத்தமாக பாடினா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு விட்டுறேன். சார் SSR மானாமதி ஸ்டேஷனா? ஆமாம் சார். பஜனை மாடிக்கிட்டு கத்துறாங்க சார் சார். எங்கள் அம்மாவுக்கு முடியல சார். வந்து அட்டாக் பண்ணுங்க சார். அவங்க கரூருக்குள்ள போய் உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமை என்னடா இது நியாயமாடா? கொள்ளையில் ஓக சாமி என்பது லேசு கிடையாது. குக்கரே ஏன்னா அப்பெல்லாம் பஜனை பாடும்போது முன்னாடி உட்காந்துக்கிட்டு சின்ன பையன்லாம் உட்காந்துட்டு முள்ளு பறைக்கு போடுவாங்க.
முள்ளு பறைக்கு போட்டு பொங்கச்சோரை கிண்டி மண்டவளத்தை போட்டு இறக்குறதுக்குள்ள பாதி பேர் அதில் இனிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தின்ட்டு போயிடுவேன். அப்போ இப்போ சாமி வந்து சொல்கிறார், அனிதா 2 பிடி 2 பிடி குக்கரில் 2 விசில் போட்டு வச்சிரு, கரு புறன்னு கொண்டு வந்து பொங்கச்சோரை கொண்டு வந்து கொடுக்குது, பருத்திப்பாலாம் இருக்கும். என்னத்தை ஒரு விசில் கூட ஆயிடுச்சு, பருத்திப்பால். அதே மாதிரி புருஷங்களுக்கு கணவர்களுக்கு தாய்மார்களை உங்களை சொல்கிறேத்தா, மார்கழி 7ஆம் தேதி எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, கணவர் வந்தவுடனே முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உப்பு சோப்பை போட்டு காலை கழுவிடணும். அப்புறம் அரசன் சோப்பு புருஷன் சோப்பு போட்ட கழுவிட்டு அவங்களே மேல்மருவத்தூர் போனால் நீ கீழ் மருவத்தூர் போ முண்டை இருடா. கட்டுன கனவே யார்? அவன் தான் நீக்கிறோ இல்லை நெருக்கிறேன் இருடா. கணவனை வெள்ளி செவ்வாய் எந்த ஒரு பொம்பளை காலை கிளீன் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உருண்டு கொடுக்குறியோ அப்போத்தான் உனக்கு எந்த குடல் வாழ்வு வராது. இந்த பொட்டாட்டி அடி வாங்கின நல்லா தாங்க முடியல, கம்பு கூட்ட அணத்துது போல. யாரு சொல்றா? முதல்ல இந்த ஏரியாவில் சாராயம் ஃபேமஸ் தானே, நம்ம ஏரியாவில் இல்லை. முத்துச்சாமி சாராயம் காய்ச்சினாருன்ட்டேன், ஏய் விட்டு போக்கியாசில் தெரியட்டான். அப்போ சாராயம் தாப்பா. எங்கள் ஏரியா பிள்ளத்தி விழாக்குள்ள எங்கள் ஏரியாவில் ஊரப்பான மாடுக பார்த்தாங்க, காரி காலையெல்லாம். ஐயோ அப்படி கிளச்சி குடிக்கிப்பா அந்த ஊரப்பானைய. ஐயோ உடைக்கில் போட்டிருப்பாங்க, கரைச்சி அப்படியே குடிக்கும். அப்போ எல்லாம் பார்த்தா போதை இறக்குறதுக்கு பொண்டாட்டிதேன். வர்ற ஆளுகளை எண்டிங்க அத்தாங்கும்மாண்டிவேன் ஆள் பார்த்தா அப்படி இருப்பாங்க. வரும்போதே கத்தி கம்பு மூங்கி கம்புதேன் ஆடு மேய்ச்சிட்டு அந்த கம்புக்கு அடிப்பான். பட்டார் பட்டார்னு புருஷன் பானுமதியை போட்டு அடிக்கும்போது பானுமதி பாவாடையோட அள்ளிக்கிட்டு புஷ்ப வீட்டுக்கு போனால் நம்மளை காப்பாற்றிடுவான். இப்போ ஓடுவான். புஷ்பம் புருஷன் அவளை தலகால போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான் முண்டமா. ஐயோ அத்தாடி குடியை கெடுத்துட்டாளேன்னு இங்கிட்டு பரமேஸ்வரி வீடு ஒத்த வீடா இருக்கே, அங்கே ஓடுனா காப்பாற்றிடணும்னு முண்டமா ஓடும். பார்த்தா பரமேஸ்வரி புருஷன் சங்கில் காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருப்பேன். மறுநாள் பார்த்தா சீமக்கரு தூரில் ஒவ்வொரு ஒம்பளையும் உட்காந்துக்கிட்டு வெளியே இருக்கும் போது, யாக்கா கடுக்குதுடி உனக்கு, ஐயோ தரங்கிட்ட குத்தி விட்டாளாக்கா. இந்த காலத்தில் வெளியே இருக்க விடாம அடிச்சிருக்கா, பழுத்து போகும். அப்படி இருந்துச்சு. இப்ப எல்லாம் பொண்டாட்டிலாம் லேஸ் கிடையாது. இப்ப எல்லாம் போய் எவனும் அடிக்க முடியாது. ஆள் பார்த்தா ஒல்லியா இருந்திருக்கேன், ஏற்கனவே பாவம் ஆடு மேய்ச்சிக்கு தெரிஞ்சவன், பரிசம் போட்டு 6 மாதம் ஆச்சு, இவன் சும்மா இல்லாமல் வீடியோ கால் வா குளிக்கும் போது வா அப்படின்னு இருக்காரு இவர். அந்த பிள்ளையும் அப்படி இப்படி வந்திருக்கோனே, இருடா கண்டாளிமனே அப்படின்ட்டு முதல்வர் ஷாட். முதல்வருக்கு போகும்போது ஒரு போய் வாமாப்பில் இருந்திருக்காரு, கருவனத்தா தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அது ஏற்கனவே கராத்தில் 3 பெல்ட் வாங்கியிருக்கு, இந்த முண்டைக்கு தெரியல. அப்போ பேண்ட்டை மாடிட்டு வந்து காச்சூகோ குச்சோ கச்சான அடிச்சா கதறேன். கட்டிலுக்கிட்டுலாம் சவுண்டு கேட்குது, மொட்டார்னு. அந்த மாப்பிளோட அப்பா கதவை ஒட்டி வந்தவர், ஏய் மொத்தா கொஞ்சம் பார்த்து நிதானமாக இது பண்ணுறான், என் சிங்கா என் மயன் என்னே மாதிரியே அது வேகம் வேணாம்டா அப்படின்னு போயிருக்காரு. காலையில் வந்திருக்கேன், கண்ணு அப்போ காலையில் வந்து செப்பை எழுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பாண்டே கொஞ்ச நேரத்தில் குளத்தஞ்சாடா முண்டை, நேற்று கதை விட்டு வந்து நீதானடா மெதுவாக செய்யுன்னு சொன்ன. அவள் பொழந்துட்டாளா. ஏன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருக்காங்க. அப்ப எப்ப கணவனுக்கு மரியாதைன்னா மாலை ஓடும் போது மட்டும்தான். அப்ப எதுவுமே சொல்ல முடியாது, ஒரே வார்த்தை தான், முருகா சொல்லுங்க முருகா, இன்று நீ முருங்கைக்காய் கூட்டு வைக்க வேண்டும், சாம்பார் வைக்க மாட்டோம், அப்பளம் பொரிக்க மாட்டோம், ஆகட்டும் சாமி. எதிர்த்து பேச முடியாது. மற்ற நேரம் மானாமதுலேருந்து பொண்டாடி போனாடிப்பாரு, ஏய் பனுமதி இந்த பாரு கருவாடை பொறிச்சு, ஏ நீ போன உழப்புக்கு கருவாடு மயிறு இருக்குதா குடிச்சிட்டு போட முண்டை. சரி பொட்டணத்தை கட்டி போயிட்டா நம்ம ஜோத்துக்கு 4 பேரை பிடிச்சிக்கிட்டு மானாமலை திங்கணுமேன்று உதுத்துறோம். அதே மாதிரி புருஷன் முருகனுக்கும் பொண்டாட்டி ஓம் சக்திக்கும் போட்டுச்சுன்னா அந்த வீட்டில் 2 இனிமையான காணம் தான் கேட்கும். இவர் சொல்லுவார், சக்தி விரத விடலாமா? விரத விடலாம் முருகா. சக்தி இலையை அறுத்து விட்டாயா? அறுத்து விட்டேன் சாமி. அவங்க உடனே சொல்லுவார், முருகா உங்க தொடை என் மேல படுது. நோ சக்தி. சக்தி
ஆண்கள் பூரா விரதம் இருந்து தன் குடும்ப சுமையை சுமந்து இருமுடி கட்டிட்டு போவாங்க. அந்த இருமுடி கட்டுறதுல ஒரு ஊர்ல தான் பார்த்தேன். எல்லாரும் வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரான் ட்ரம் செட்டில் ஆடிட்டு போகிறேன். அந்த இருமுடி கட்டினையை மட்டும் அப்படியே அழுது நொந்து வெற்றிவேலு முருகனுக்கு கத்துறாங்க. இவன் அரோகரா என்னன்னு பார்த்தேன், அவனுக்கு கணேஷ் போயில இல்லையா, கணேஷ் போயில இல்லைன்ட்டு எவன்கிட்ட வாங்குறதுன்னு அவன் நொந்து போய் வேப்பங்கொலையை கலசக்கலை அவன் கொலையை கசக்கிட்டான். முண்டை போயிட்டான். போய் வண்டியில் போய் உட்காந்தவனையே நடு சீட்டில் ஒரு சாமி பாக்கெட் எடுத்து அப்படி போயில உருட்டினார். அந்த உருட்டிட்டான். சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு உருட்டிட்டேன். அப்படியே இந்த போயில் இல்லாமல் போனேன் பாரு, இந்த சாமி பக்கத்தில் போய் உட்காந்து, ஏன் சாமி, அவன் பக்கத்து ஊராத்தையாக இருப்பேன், அதிசயமாக கேட்பாங்க, ஏன் சாமி எத்தனை வருஷம் மாலை ஓடுறியா, நான் வந்து 13 வருஷமா போடுறேன் சாமி. அப்படியே போயில போடுவியே, கேட்க வேண்டியதானே, லைட்டாக ஒரு போட்டு கொடுக்க சாமி, அப்படி போட்டு வாயில் வச்சுக்கிட்டு எல்லா பேர்த்தையும் சொல்லி விட்டுருவேன். கம்பியை பிடிச்சிக்கிட்டே, போயில இல்லையா பக்கந்தா உட்காந்துருக்கேன், அந்த வச்சுருக்கேன், அந்த ஆள் வச்சுருக்கேன், போ 3 வாயிட்டு வச்சுருந்தேன், அவ்வளோதான். அடுத்து அங்கிட்டு கம்பியை பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். கடைசியில் வெறும் போயிடலாமல் வெறு கொண்டு இறந்து வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, போயிலே பூரா காலி விட்டாங்கிட்ட அரோகரா. அதனால சாமியை அழைக்க போகிறேன். இந்த கொம்புக்காரன் கண்ணடியா கன்னிமார்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த கருப்பே முனியாண்டி 18ஆம் படி பெரிய கருப்பு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றான் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா. ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டிப்பைய, அவனை பிடிச்சிட்டு பாடுறா, மாடு புடி மாடு. இவன் ஆடவே வேணாம், இவன் கேமரா தட்டி விடுற மாதிரி தெரியும். தத்துரமாக ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைக்கு கட்டி காத்த ஜாமி இந்த கொம்புக்கறந்த கிராமத்தில் இருந்துச்சுன்னா வீரம் குறையாம இருந்துச்சுன்னா தூக்கி எறியும். இல்லை வீம்பு பண்ண நினைச்சிச்சு வீரம் குறைஞ்சுன்னா பேசாமல் படுத்துக்கிறோம். அதே மாதிரி இளைஞர் ஊரா ஆடுனான நான் விடவே மாட்டேன். பீரை போட்டோம் வாட தெரியாமல் ஒயின்னு அடித்தோம்னு ஒரு மிஷின் வச்சுருக்கேன். அந்த அவன் எல்லாம் நகண்டது நல்லது. இவங்க ஏதாவது தப்பா பார்ப்பாங்க. எக்கோய் ஹலோ ஹலோ சேது 14 சேது 14 5 சடை பரசிவர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் கொள்ளங்குடி வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த கொம்பு கிடந்த கிராமத்தில் என் பாட்டங்க கட்டி காத்த சாமி என் கருப்பனையும் என் முனியாண்டியும் கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி வீரம் குறையலடா, இந்த கொம்பு கிடந்த மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில் நீ எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே கொம்பு கறந்த ஏரியாவில் நீ தரும முனினும் பேர் வாங்கணும். பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத வாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா வாண்டி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம். தங்கி 30 வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி. கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் கொம்பு கறந்த என் பாட்டங்க காலத்தில குடிக்க உரல் இல்லை, உங்களுக்கு கும்புட சாமி இல்லை. பரப்ப நல்லா பெரங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்டலாக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரும். எந்திராடே அழுயர விச்சருவாய் அட அழுயர விச்சருவா. 18ஆம் படி கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பையா குமுறு முடாம விச்சருவா. ஆட்டுக்கு தண்ணி வச்சா என் கருப்பையா
அலரமுடாகி நாட்டு வீச்சருவா இந்த கும்பு கரந்தல்ல என் கருப்பனுக்கு கச்ச கணக்குதான் எங்க பாட்டங்க ஆடுன கச்ச கணக்குதாடா இல்ல ஆடுன பிறம்ப பேக்கரையான் தின்னுருச்சா நீ ரோஜாக்கார தங்கமுடா நீ அள்ளி கொடுத்த சாம்ப என் கருப்பு இதுவரைக்கும் நாட்டில வீண் போனதில்லை கொஞ்ச நிறைய ரோஜாக்கார தங்கத்தை என் ஒத்த காலு நொண்டி பயலக்கானா முடா அந்த ஊத்தான் கரைய விட்டு உனக்கு உரமரம் தாண்டா வடுக்க என் கலிசரி காளி முனியா கொஞ்ச நேரம் கிராமத்துல நீ எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல குடிகருவா அவன் குடிகருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா வெள்ளி நல்ல குடிகருவா விளையாடும் விச்சருவா சாமி விச்சருவா அகண்ட நல்ல புடியருவா சாமி புடியருவா ஆர்ப்பரிக்கும் விச்சருவா சாமி விச்சருவா அழகு நல்ல குடிகருவா சாமி குடிகருவா ஆர்ப்பரிக்கும் விச்சருவா சாமி விச்சருவா சொல்லி வச்ச புடியருவா சொல்லத்துதடா உன்னருவா கருப்பே உன்னருவா வெள்ளி நல்ல குடிகருவா விளையாடுதடா விச்சருவா சாமி விச்சருவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கிளம்பு சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு கிருக்கலமோ கல்லாடமா சாமி கல்லாடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஒத்தி வைக்கும் கால்களுக்கு கலம்பு கல்லாடமா சாமி கல்லாடமா வாராண்டா ஒடி வாராண்டா எங்க கரம்பு வர தாராண்டா தங்க கரம்பு வாராண்டா எங்க கருப்பு வரந்தாராண்டா எங்க கருப்பு வந்தானா ஒடி வந்தாண்டா எங்க கரம்பு வர தந்துட்டாண்டா தங்க கரம்பு வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரந்துட்டாண்டா எங்க கருப்பு மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையா மலையாளகா மமதுர கல்லழகா மலையாக எந்த முன்னே சிரி பாயிராண்டா வாராண்டா ஒடி வாராண்டா எங்க கருப்பு வரந்தாராண்டா எங்க கருப்பு வந்தாண்டா எங்க கரம்பு வர தந்துட்டாண்டா தங்க கரம்பு நீங்க எதுக்குடா ஆடுறாங்க உட்காருங்கடா ஏன்டா ஓடுகிட்டு உங்களை வச்சுக்கிட்டு நாடகம் நடத்தி சலுப்புடும் என்ன கரத்திலும் பொன்னராளம் கூடிய சிவகங்கை மாவட்டம் மேல கொன்னக்கோலம் என் தம்பி பிரசாந்த் சார்பாக ரூபாய் 101 நன்றி நன்றி தம்பி அதாவது செலவழிக்காம கொண்டு வந்திருக்கானே நல்லா இருப்பேன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கொம்புக்காரநந்தர் கிராமத்திலே அல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கண்ணடியான் கன்னிமார்கள் முளப்பாரி திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் மண்டபப்படியாக பெரிய தொண்டியப்புள்ளி வகைராக்கள் நடத்தப்படும் நாடகமாக கதமம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் நடைபெறக்கூடிய இந்த சிங்கார கலையரங்கில் பாசத்துக்குரிய தாக்கியார் சீரணி கலையரங்கத்தில் கொம்பு கறந்த கிராமத்தார் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் இந்த நாடகத்தை பார்க்க வருகிறோம் என்று வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். எனது அன்பு பெரியப்பா நமது பீக்குளம் கோடாங்கி கூலையும் பெரியப்பா அவருடைய தவ புதல்வன் என்னுடைய அன்னை மகன் என்னுடைய மகன் செந்தாமரை குடும்பத்தார் சார்பாக எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். பேட்டி தூங்கிடுச்சா? நான் தாத்தா வாயிட்டேன். கிருச்சா? சரி சரி சரி
நன்றி. குலையம் பெரியப்பா செந்தாமரை என் மகன் சார்பாக நன்றி 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 நன்றி. கும்புக்கறந்த ராஜராஜ சோழன் சார்பாக 501 மச்சான். குமார் மச்சான் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சிம்பிடாமல் உட்காந்துட்டே மச்சான். காசை கிளப்பேன்னு வத்தவன் வெதற கிளம்புதே மச்சான். போய் வித்துட்டு வா 300 ரூபாயின்ட்டு. எதுக்கு அந்த அலம்பட்டி. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு வெள்ளாட்டம் முழுக்கையை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு சூம்பக்காலை கோணக்காலை நெளிச்சு வச்சு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் என அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாரால் பெற்றவன் மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க வளர்த்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை பேரரசு வளர்ந்து வரக்கூடிய நகைச்சுவை ஜாம்பவான் பேர் அருண் ரச்சித். என்ன வேற நொப்பம் அருண் கிருச்சிக் ரத்திக் அருண் ரச்சிக் ரஸ்பைட். என்னடா வேற நொப்பம். அருண் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க கதை. அவன் பேரு ஏற்கனவே ஆத்மநாதன். ஆத்மா ஆத்மா ஆத்மான் இருக்காங்க ஊர்ல. ஆத்மா சாந்தி அடையட்டும் சாந்தி அடையட்டும் சொன்னவனே இவனுக்கு ரோசை வந்து பேர் வச்சிருக்கேன் பாரு, அருண் ரசுக்குன்னு வச்சிருக்கேன். அடுத்து வந்து இதுன்னு வைக்க சொல்லு, லூப்புண்டு. அதனை தொடர்ந்து சிறிபாட்டு பேரை சொல்லிக்கிறேன். நகைச்சுவை நடிகை கப்புன்னு கல்லாயிரம் கிடையாது 70,000. நாட்டிய சாரகை மன்னாருடைய சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து சரியான வாயாடி பொம்பளை. 1,00,000 பொம்பளை வாய் ஒரு பொம்பளை பேசிவிட்டு குசிவிட்டு போயிடுவாப்பா. டேஞ்சர். எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த கவ்வு கவ்வு கௌசல்யா அவர்கள் மற்றொரு நடன மங்கை. கனி சிரிக்கிறானா நெஞ்ச கிச்சு கிச்சுன்றான். அடுத்த பாப்பனா தனியா போய் அடிச்சு விட சொல்லு. ஆறுமுடிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய எனது அன்பு நண்பன் புதுக்கோட்டை மியூசிக் டீச்சர் எஸ் பிரபுராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். பிரபு பிரபு ஆய் பிரபு மகா பிரபு. செந்தாளம் பூவில் பந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாளம் பூவில் பந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசமேடை போடுதம்மா பின்போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். நெளிந்து போகும் பாதை மங்கை மோகு கூந்தலோ. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோகு கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாடு ஓடலோ. ஆழம் குயில் மேலே கனித்தேன் கனிகளை தேடுது. ஆசை கிளி வார்த்தை என்று ராகம் வந்து பாடுது. காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாளம் பூவில் பந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா. புவாசமேடை போடுதமா பின்போல ஜாடை பேசுதமா. அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்குதுவான் கோடைகிரி குமரன்
திண்டுக்கல் கும்பகோணத்து அழகா காணாமா கும்பகோணம் அழகர் சார்வா 501 இன்னும் மட்டும் மஞ்சளை பூச்சி கொண்டு வா செல்லுமாடா அழகர். திண்டுக்கல் தோஸ் ஐயா வண்டி நினைச்சேன் தாஸ் திண்டுக்கல் தாஸ் அவர்கள் மிருகத்தை அசைப்பார். தோசின என்ன அபிநயம். ஐஸ் ஊத்த ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஐஸ் ஊத்த ஆளுதே மிருதங்கத்தை கூட்டு வந்தேன், ஆள் கிடைக்கல. ஊதுப்பா. பாரத் மாதா கி. ஏன்டா எங்கன்னா இரும்பு கடையில் வேலை பார்த்தோம். ஏப்பா உன் மிருதங்க முறை என்ன தலையில நிறைய முடியோட தான் வருது. ஏன்னா முடியோட வந்தவங்கன்னா அடித்தடுத்து சீவுவாங்க. இது ஒரே வேர்வதே மண்டையை துடைக்க வேண்டியதான் முடிஞ்சு. சீப்பு கிடைக்கலையா? ரம்பத்தை எடுத்து கோடு ஓடு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ரொம்ப பார்வை இந்நேரத்தில் என்னடா போன வருது கப்ளிங். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி திண்டுக்கல் அங்குவிலாஸ் புகழ் அன்னை SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். பெரிய விஷயம். சாரோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சான், நக்கல் பண்ணி தான் சிரிச்சாம்டா. அவ வயசுக்கு வரும்போது அப்போ அந்த வேதனையும் அவங்க படுற கஷ்டமும் தெரியும். கொம்பு கலந்த கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ஒரு நாள் பொழப்பு கொடுத்ததுனால 15 நாள் இவங்க குடும்பம் பசி இல்லாமல் கஞ்சி கொடுக்கும். இந்த கொம்பு கலந்த கிராமத்தை தலைவணங்கிற MKR ரொம்ப நன்றிங்கய்யா. அங்கிட்டு ஒரு தம்பி சொல்கிறார், அடி லப்பு லப்புன்னு கேட்கலேன்னு. அவங்க தாண்டா ஞானமாக வாசிக்கிற ஆளுங்க. இப்போ வர்ற இளவாட்டமெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்த மூங்கி கம்பு கடப்பாறையை பிடிங்கிட்டு அடிக்கிறியா, கட்டா முட்டான்னு அடித்து மறுநா பார்த்தா தொழியை மாற்றுறதுக்கு போகிறேன் ராமநாடு. அவன் கொட்டு உடஞ்சதுக்கு சிரிச்சான் பாடுறா வெந்தாண்டா டிரைவர். இங்கே வா, நீ என்ன செய்ய போகிற? நம்ம கொடுத்து வச்சது அப்படித்தான் தாத்தா சாவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்க. ஆமாம், TR மகாலிங்கம், KP சுந்தரம்பா அவங்கெல்லாம் நாடகத்தில் நடித்து நம்மலாம் பார்த்ததில்ல இல்லை ப்ரோ. அவங்களுக்கெல்லாம் தாளம் போட்ட ஒரு ஆள்னா இவர் தான். நல்லா இருங்க வா. ஏன்னா நாளைக்கு எதுவும் செய்யலைன்னா காசு தர மாட்டாங்க. மோசமான ஊர் என்ன விதி. நான் பாடுறேன், நீ தாளம் போடு. கேக்குதா? அங்கே மக சடங்குக்கு வந்துட்டாலாம். இது என்ன நாடகம்? வழி திரும்ப நாடகம். நீ இப்போ நேர முத்தனத்துக்கு நேரம் பைபாஸில் விழுந்துரு, லாரியில் விழுந்து அப்படியே போயிரு. என்னை கொன்று, என்னை எரிச்சு விட்டு கூட போ. வள்ளி திரும்ப நாடகம் பேப்பயமே. இன்னமே என்ன நாடகம் தெரியும்? ஏல எனக்கே தெரியலடா என்ன நாடகம். இங்கிட்டு வா. இதுல யாரும் தலையிடாதீங்க, ஏன்னா அவர் ஞானமா போடுவார். பாட்டுக்கு தாளம் போடு. அப்போ மந்தையில் நீ மணித்தேர் சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா. இந்த வீட்டில் பயல்கள்லையா அங்கிட்டு போய் MNMU திலக் உண்மையிலே அருமையான ஒரு உணவகம். நானும் மருதமணியனும் பிறகு திங்க போனால் அங்கே தான் போவோம். இல்லை அருமையாக பண்ணுவாப்புல. ஏன்னா வீட்டில் எப்படி அந்த காலத்தில்
நம்ம கிளையை வச்சுச்சோ அதே மாதிரி தான் தண்ணி மொந்து வைப்பார். நல்லா இருக்கும் சாப்பாடு. தம்பி சொல்லுறதுக்குள்ளே நீங்கள் சிரிக்கக்கூடாது, நகைச்சுவை கிடையாது, சீரியஸ். சாப்பாடெல்லாம் அம்மியில் அரைச்சி அப்படியே வளைச்சி, அடுப்பு அதே அடுப்பு தான், வேற லெவலில் பண்ணுறாங்க. கிங் ஆஃப் தாபா மதுரை ரிங் ரோடு உரிமையாளர் கொந்தகை அபிமன்யு திலக் அவர்கள் சார்பாக ராஜகம்பீரம் ஜெயக்குமார் பாசறை சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி ப்ரோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் யூடியூப் சொல்ல மறந்துட்டேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, காவல்துறைக்கு பெரும் உதவியாக இருப்பது இன்றைய காலத்திலே ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படையிலே காவல்துறைக்கு உறுதுணையாக பணிபுரிந்தும் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நாடக கலையை தமிழக மக்களுக்கெல்லாம் எடுத்து சென்ற அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து இங்கிட்ட இழுச்சிட்டு உட்காந்துருக்கோம். பேர் என்னப்பா? கோவிந்தசாமி யூடியூப் சேனல் அள்ளி விட்டேன். கோவிந்தசாமி இல்லை, ஜானி வளர்க்குற சாமிடா. பேர் என்னப்பா? மானூர் கிராமத்தை சேர்ந்த மகி. பைரவருக்கு எனக்கு ராசி உண்டுங்க, வாடா போடா. இது வந்து நாய் கிடையாதுப்பா, பைரவர். என்னோட நாடகத்தில் பார்த்தா நிறைய மேடையில் அது ஏறி போயிருக்கும். அந்த வைப்ரேஷன் எனக்கு தான் தெரியும். பைரவர் ஏன் இந்த நாய்க்கு ஏன் தெரியுமா வாயை கட்டினாரு? சிவபெருமை எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்தார். ஆனால் யமதர்மனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் சிவபெருமை. யமே, நீ தான் ஊரில் போய் ஆளை கொள்றேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உயிரை பிடிக்க வந்தார். இந்த நாய் பேசுமா, போய் சொல்லி கொடுத்துருமா வீட்டுக்காரனை எழுப்பி, எந்திரி முண்டை, யமதர்மன் உன்னை கொல்ல போகிறேன், 16 காரியம் நடத்த போகிறாங்க, பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்போ யமன் உயிரை பிடிக்க வந்து பிடிக்க முடியல. மேலே சிவபெருமாட்ட போய் லிஃப்ட்டில் போய் ஒரு கால் பண்ணியிருக்காரு, டவர் கிடைக்கல, நேரே போயிட்டார். போய் சொல்லியிருக்காரு, மிஸ்டர் சிவன் என்னால் அங்கே டெத் பண்ண முடியல. ஏன்? இந்த டாக் ஒவ்வொன்று குலைச்சி பேசி காட்டி கொடுத்து போடுறது நொப்பம்ட்ட சர்ரா பரியேஷ் பேமெண்ட். அப்போ இந்த நாய்க்கு பேசக்கூடாத சக்தியை அளித்தார் சிவபெருமான். அதனால தான் அத்தனை நன்றியும் இருக்கும், பேசாத சக்தி மட்டும் இருக்காது. நாய் நன்றி உள்ளது. அதனால தான் அன்பாளையத்தில் 7 நாய் வளர்க்குறேன். மருதமணி 1-8. இது வந்து கங்காரு வகையை சார்ந்தது. கண்ணு தெரியாது முட்டைக்கு. உங்களிடம் பேசி மகி மீடியா மாணவருக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்தல் மண்ணின் மைந்தன் என் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யூடியூப் சேனல் 4 பேரும் இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடந்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் ஊர் மானாமதிலிருந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே விழாக்குளம் பிள்ளத்தி என்னுடைய தாய் கிராமம். அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தை பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ள போயிட்டு கப்ளிங் அந்த ஓசை எழுதிட்டு வரேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் சொல்லி வச்சாங்க. நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. இங்க எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, அறுக்கிற ஆடுதான நம்பி ஓடுதோ ஆடு,
யாருக்காவது புரியுதா? வளர்க்குற ஆளை என்னைக்குமே அந்த ஆடு நம்பாது, வளர்க்குறவனை நம்பாது. தூக்கி போட்டு அறுக்கிற கறிக்கடை பாலா மாதிரி ஆளுகளை தான் நம்பும். ஏன்னா அவங்க தான் வித்தியாசமாக எல்லாத்தையும் தடவாங்க. இப்போ வளர்க்குற ஆள் சின்ன செம்பரியங்குட்டியோ வெள்ளாட்டங்குட்டியோ சின்ன குட்டிலேருந்து பால் கொடுத்து வாழ, நீ வண்டி எடுத்தாலும் உன் பின்னாடியே ஓடியாரும். சைலஞ்சு சுட்டாதே முண்டை வீட்டுக்கு திரும்பி போ, ஓடியாரும். கிணத்துல உச்சா மட்டாரம் இந்த கடா குதிக்கும், அவனை நம்பாது. இந்த வியாபாரி பாலா மாதிரி ஆளுக எதுக்கு நம்புதுன்னா, இவன் போகிறவன் வியாபாரி போய் இந்த கடாயை 12,000 போகும் 13,000 போகும், இந்த காசு கடாயை கொடுன்னு வரமாட்டாங்க. தொடையே ஒரு பிடி பிடிப்பேன், கறி என்ன விழுகுதுன்னு அப்படியே வெதற லேசாக பிதுக்குவேன். பிதுக்கும் போது இந்த கடை நிற்கும், பரவாயில்லையே நல்லா பண்ணுறான், நல்லா மூடையத்துறா, ஓசை டச் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நல்லா கொட்டையெல்லாம் அலசுறான். நம்ம ஓனர் கூட இப்படி செய்யலை, இவன் நல்லா செய்கிறான், ஒரு போடு போட்டுக்கலாம் அப்படின்னு பாலாவை நம்பி இந்த கடை வந்துடுறான். பாலா 5 மணிக்கெல்லாம் மானாமதுரை ஒன்னக்குளம் டீ கடையில் செந்தாமரை ஒரு டீயை சாப்பிட்டு அறுத்து போடுவேன். அப்போ அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேரு எதை எதை யாரா அப்படி யாரா, எத்தனையோ பேரு யோ எத்தனையோ பேரு ஓ லேதா, எத்தனையோ பேரு எதை எதையோ எதை எதையோ எழுதி வச்சு. ராதா ராதா இங்கே கொடுக்குறேன், இங்கிட்டு ஒருத்தர் ஓடுறானே என்ன. ஸ்ரீ வேல் ஒர்க்ஷாப் டூ சொல்லவும் சூட் டைம் சொல்லவா? சரி சரி சரி. வேல் ஒர்க்ஷாப், ஒர்க்ஷாப்புக்கு வேற மாதிரி எழுதியிருக்கேன், நல்லா வாயில வந்துடும். ஓ வீச்சமெடுத்தவை. கீழமேல்குடி ரோடு, ரோடுக்கு வந்து ரோடின்னு எழுதியிருக்கேன். இந்தா ரோடி கீரை முண்டை ரோடி. மானாமதுரை எம் முத்துக்குமார் நண்பர்கள் ஒர்க்கு ஷாப்பு உறுப்பினர்கள் எம் சூர்யா அலைய மீனால் ஆட்டோ கீழமேல்குடி. இவ்வளோ பேர் எழுதிட்டு 200 ரூபா தர்றேன், இங்கே வாவேன், இன்னும் ஒரு 600 ரூபா வாங்கிட்டு வாடா, படவனன்னு வருதுடா. எங்க இன்னொரு 200 ரூபா கொடு, உங்கள்கிட்ட பாடலை பாடம் போயிட்டு